ஆப்போசிட் என்னன்னு பார்த்தாங்க அழகு. அழகுனா பியூட்டி. இந்த அழகுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போயிட்டே இருப்போம் ரோட்டில், சைடில் பார்க்குறப்போ ஒரு வீடு அழகாக இருந்துன்னா பார்த்தோன்னே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அது ஒரு அழகுங்க. பூக்கள் பார்க்கும் பொழுது அது ஒரு அழகு. அது பூத்து காமிக்க அதனுடைய கலர் அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு அழகு. அடுத்தது குழந்தையின் சிரிப்பு ஒரு அழகுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்தது கர்த்தர் படைத்த எல்லாமே அழகா இருக்கிறதுன்னு சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். இப்ப நம்முடைய வாழ்க்கையில அழகான காரியங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா அதிக முடி இருக்கிறவங்களுக்கு அழகுன்னு சொல்லுவோம், இயற்கையை பார்க்கும் பொழுது அழகுன்னு சொல்லுவோம். எல்லாமே அழகா ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. அதை பார்க்கும் பொழுது அதை நம்முடைய கவலை எல்லாம் மறந்து ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும், ஒரு சமாதானம் உண்டாகுங்க. இது ஒரு நிரந்தரமான ஒரு காரியம் அல்ல. ஆனா பரிசுத்த வேதாகமத்துல அழகை குறித்து காரியங்கள் சொல்லப்படுகிறது. இப்ப அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், உள்ளத்துல என்ன இருக்கோ அதை வெளியில தெரியும் சொல்லுவாங்க. அப்ப நம்முடைய உள்ளத்துல மகிழ்ச்சி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்முடைய முகத்துல அது காண்பிக்கப்படும், அது அழகை காண்பிக்கும். ஒரு பெண் இருக்கிறாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க தாய்மை அடைந்தாங்க, ஒரு கர்ப்பிணி பெண்ணா இருந்தாங்கன்னா அவங்களுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அழகு